எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ஆரம்பித்தாலுமே நாங்கள் முதல்ல வந்துட்டு எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜையை போட்டதுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நாங்கள் தொடங்குவோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா சென்னை சில்க்ஸ். ரொம்ப கஷ்டமான நேரங்களில் இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் வருது, ஒரு தோல்வி வருது, இல்லை ஒரு மனசு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ கூட வீட்டிலேயே விளக்கேற்றி வச்சு கூட அழுதுக்குவோம். ஆனால் நல்ல விஷயம் எது பண்ணாலும் நன்றி சொல்கிறதுக்கும் இதுக்கு நீ கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் எப்போவும் மறக்காமல் போய் கோயிலில் நின்றுவோம். அப்படி எங்களுக்கும் கடவுளுக்கும் எப்போவுமே ஒரு மாதிரியான ஒரு பாண்டிங் இருக்குது. அப்பாவுக்கும் குழந்தைக்கும் இருக்க ஒரு உறவு மாதிரி. குலதெய்வம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்கள சரியாக வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு கிடைக்கும். குலதெய்வங்கிறது நம்மளுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி. அவங்க உள்ளத்தில் குடியிருக்கும் ஒரு மையனே, உன் புகழை பாடி வரோம் ஒரு மையனே, உள்ளத்தில் குடியிருக்கும் ஒரு மையனே, உன் புகழை பாடி வரோம் ஒரு மையனே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு எங்களுடைய வணக்கம். இன்னைக்கு இந்த உரிமையனே அப்படின்னு நான் பாடின இந்த பாட்டு வந்து எங்களுடைய குலதெய்வம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த தஞ்சாவூர் ரோட்டில் இருக்கக்கூடிய பெருங்களூர் அப்படிங்கிற ஊரில் தான் எங்களுடைய குலதெய்வம் உருமநாதர் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 5 வாசல் எங்களுக்கு. உருமநாதர், அதே போல் வந்துட்டு பிடாரியம்மன், அப்புறம் விநாயகர், அப்புறம் மலையாமருங்க ஐயனார், முக்கியமாக எங்களுடைய மங்கள் நாயகி அம்மன். ஆமாம், இப்படி ஏன்னா எங்களுடைய மங்கள் நாயகி அம்மன் கோயிலில் தான் எங்களுடைய திருமணமே நடந்தது. அப்படி எங்களுக்கு வந்துட்டு எப்பொழுதுமே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ஆரம்பித்தாலுமே நாங்கள் முதல்ல வந்துட்டு எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜையை போட்டதுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நாங்கள் தொடங்குவோம். அதே போல் எப்பொழுதுமே இப்போ வரைக்குமே கூட என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு என்னுடைய பர்ஸ்லையாக இருக்கட்டும், எங்கள் வீட்டிலையாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு எந்த இடத்துக்கு போனாலுமே, ஏன்னா இப்போ நிகழ்ச்சி சார்ந்து பணி நிமித்தமாக பல இடங்களுக்கு போவோம், ஆனாலுமே கூட என்னுடைய தலைமாட்டில் வந்துட்டு எங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ வச்சு தான் நான் எப்போயுமே ஒரு தூங்குறதா இருந்தாலும் சரி, வழிபடுறதா இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே. அப்படி குலதெய்வங்கிறது வந்துட்டு எப்படி நான் பார்ப்பேன்னா, ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள் வந்துட்டு என் தாத்தா பாட்டன் அப்படி எல்லாருமே அப்படி வாழையடி வாழையாக அவங்கள வணங்கி வந்தவங்க. இன்றைக்கி வந்து அந்த தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கும் கிடச்சிருக்கு. அதே போல் எங்கள் குலதெய்வமும் கூட எப்பொழுதுமே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையுமே அவங்க இருக்கிறாங்கங்கிறத நாங்கள் 100% நம்புகிறோம். அதே நேரம் எங்களுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது எப்படின்னா, ரொம்ப கஷ்டமான நேரங்களில் இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் வருது, ஒரு தோல்வி வருது, இல்லை ஒரு மனசு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ கூட வீட்டிலேயே விளக்கேற்றி வச்சு கூட அழுதுக்குவோம். ஆனால் நல்ல விஷயம் எது பண்ணாலும் நன்றி சொல்கிறதுக்கும் இதுக்கு நீ கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் எப்போவும் மறக்காமல் போய் கோயிலில் நின்றுவோம். ஏன்னா நமக்கு எப்போவுமே இந்த கஷ்டம்னா தான் கோயிலுக்கு போகிறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. எனக்கு என்ன தோணுன்னா, பாவம் தானே சாமி, சும்மா போயிட்டு அவர்கிட்ட எல்லா கஷ்டமும் சொல்லிட்டுருந்தா அவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல. அதனால் கஷ்டம் இருக்கையில் வீட்டில் சொல்லிவிட்டு ஹாப்பியான விஷயங்கள் சொல்லும்போது நேராக போய் அவரை பார்த்து ரொம்ப நன்றி, இப்படி ஒரு விஷயத்தை தொடங்க போகிறோம், இப்போ என்னென்ன வீடு பால் காய்ச்ச போகிறோம், இது எவ்வளோ பெரிய கனவு எங்களுக்கு, அதை நீ நடத்தி வச்சுருக்க, இதே மாதிரி எப்பவும் கூடவே இருக்கணும், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு அவரை பார்த்து கும்பிட்டுட்டு வரும்போது ரொம்ப பாசிட்டிவாக வந்து ஃபீல் ஆகும். அதே போல் ஆன்மீகம் அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படின்னா, கடவுளை நாங்கள் வந்து ஒரு மாதிரி அதாவது கரெக்டாக விரதம் இருக்கிறது, கரெக்டாக கோயிலுக்கு போயிடுறது அப்படிலாம் கூட சில நேரம் எங்களால் செய்ய முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்போவுமே அந்த பக்தி இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் கடவுளும் எங்களை அப்படி பார்த்துக்குவார் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். அதை ஒரு 1000 தடவை உணர்ந்திருக்கோம். நாங்கள் எப்போயாவது எங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குது, பயணம் பண்ண பயமாக இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி சம்திங்காக ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைப்போம். அந்த நேரத்தில் கோயிலுக்கு போக முடியாது. அப்போது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நிகழ்ச்சி போயிருப்போம். அந்த ஊரில் வந்துட்டு எல்லா ஊருக்கும் நிகழ்ச்சி போவோம், எல்லா நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்துடுவோம்.
பார்த்தா அன்னைக்கு மட்டும் அந்த ஊரில் எங்கள் சாமி கும்பிட்டுட்டு போயிடலான்னு அன்னைக்கு கண்டிப்பாக கும்பிட்டுட்டே போகணும்னு சொல்லி அந்த கோயிலுக்கு கூட்டி போய் பூஜை பண்ணி மாலை போட்டு திஷ்டி சுற்றி இப்படியெல்லாம் நிறைய கோயிலில் நிறைய நேரங்கள் நடந்திருக்கு. அப்போ நான் என்ன நினைப்பேன்னு, ஓகே குலதெய்வம் வந்து இப்படி வந்து நம்மளை ப்ளெஸ் பண்ணுறாரு போல் இந்த நேரத்தில், நமக்கு இருந்த ஒரு விஷயம் சரியாயிடுச்சு அப்படின்லாம் தோணியிருக்கு. இந்த மாதிரி எங்களுக்கும் கடவுளுக்கும் எப்போவுமே ஒரு மாதிரியான ஒரு பாண்டிங் இருக்குது. அப்பாவுக்கும் குழந்தைக்கும் இருக்க ஒரு உறவு மாதிரி, அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு மாதிரி. ஸோ எங்களோட கருத்தெல்லாம் இல்லை. ஸோ எங்களோட ஒரு சஜஷன் என்னென்னா, உங்கள் குலதெய்வம் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அது எப்படி நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லதோ அது மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நீங்கள் பக்தியை வந்து நேசிக்கிறவங்களா இருந்தால், இது வரைக்கும் குலதெய்வ வழிபாடு நீங்கள் சரியாக பண்ணாமல் இருந்துட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகிறோம், வீட்டில் ஒரு சாமி வச்சு கும்பிட்றோம், அதெல்லாம் தாண்டி குலதெய்வம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்கள சரியாக வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க நம்ம கூட கனெக்டான ஒருத்தங்க. யாரோ ஒரு அப்பா அம்மா நமக்கு பிளஸ் பண்ணுறதுக்கும் நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி தான் குலதெய்வ வழிபாடுங்கிறது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் குலதெய்வ வழிபாடுனால நடந்திருக்கு. நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக அதே தான். என்னென்னா எங்களுடைய முன்னோர்கள், ஏன்னா அவங்களுடைய பிளெஸ்ஸிங்கெல்லாம் கூட நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்கள வச்சு தானே நம்ம வந்திருப்போம். அவங்களெல்லாம் கும்பிட்டு அவங்களெல்லாம் ஆசீர்வதித்த அந்த ஒரு கடவுள் நிச்சயமாக அந்த வழியில் வந்து நம்மளையும் ஆசீர்வதிப்பாங்கிறதுல எனக்கு எப்போதுமே முழு நம்பிக்கை உண்டு. கடவுளை உணர்ந்து தரணும்னா ஒரு மாதிரி டிவைனாக நான் நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து கடவுள் வந்து நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்து நிறைய நேரங்களில் எனக்கு வரும். இன்னும் சொல்லப்போனால் பல தடவை நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த ஒரு ஆஞ்சநேயர் கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஆஞ்சநேயர் பக்தன் இருந்தானா, அவன் வந்து என்னென்ன அவனுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாலும் உடனே ஆஞ்சநேயர்கிட்ட ஓடி போயிட்டு அழுதுகிட்டே அந்த கோயிலை சுற்றி வருவானா. கோயிலை சுற்றி வரும்போது பின்னாடி 2 கால் தடம் வருமா, அதை பார்த்தோன்னே ஓகே ஆஞ்சநேயர் நம்ம கூட வந்துட்டாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி திருப்தி ஆயிரும், போயிடுவான். ஒரு நாள் வந்து அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டம், இது வரைக்கும் அப்படி ஒரு கஷ்டம் அவன் சந்திச்சதில்லை. அதனால் ரொம்ப நொந்து போயிட்டான், அப்படியே உடஞ்சி போய் ஆஞ்சநேயர்கிட்ட அழுதுகிட்டே சுற்றி வரான். பின்னாடி பார்த்தா அந்த 2 கால் தடம் வரலையாம். ஸோ அப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்து நிற்கும்போது நீ பின்னாடி வந்த, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கிறேன், நீ என் பின்னாடி வரலையே அப்படிங்கிற மாதிரி அழுதானா. அப்போ தான் ஆஞ்சநேயர் சொன்னாராம், அடக்கடவுளே உன்னால் இப்போ நடக்கவே முடியலதா, உன்னைய தூக்கிட்டு நான் தான் நடந்துட்டுருக்கேன்னு சொன்னாராம். ஸோ நான் பல நேரங்களில் நினைப்பேன், என்னால் முடிகிற நேரத்தில் நான் நடக்கிறேன், நீ பின்னாடி வா, முடியலையா நீ ஏன் என்னை தூக்கிட்டு நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அதை எல்லா நேரமும் கடவுள் செஞ்சுருக்காரு. ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாங்கள் இந்த சூப்பர் சிங்கர் பயணம் வர்றதுக்கு முன்னாடி கலைஞர்களாக இருக்கும்போது நிறைய பேர் எங்கள்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன உதவி கேட்பாங்க. அதாவது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது, அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள், இந்த மாதிரி என் பிள்ளையை படிக்க வைக்கணும், நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு எங்கள்கிட்ட கேட்பாங்க. அப்போ நாங்கள் பொருளாதார அளவில் ரொம்ப பெருசாலாம் வளராத ஒரு சூழல், ஆனால் பார்த்தா கொஞ்சம் பொருளாதார அளவில் வளர்ந்த மாதிரியே இருக்கும். அப்போ நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம், ஏங்க இந்த மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க, நம்ம செய்வோம், நம்மள்ட்ட இருந்தால் நம்ம செய்வோம் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காகவாவது கடவுள் நம்மளை பெரிய ஆளாக்குனா நல்லா இருக்கும்ல, நம்மள்ட்ட கொஞ்சம் பொருளாதார அளவுலேயே நம்ம நல்லா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நாங்கள் ஒரு நாள் சும்மா பேசிட்டு இருந்தோம். பேசி ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கூட இல்லை, அந்த மாதிரி பொருளாதார அளவுலேயும் எங்களை வந்து அடுத்த நிலைக்கு கடவுள் உயர்த்தினது. அடுத்த நிலைன்னு சொல்ல முடியாது, நாங்கள் இருந்ததுலேருந்து ஒரு டக்குன்னு ஒரு 10-15 படி மேலே வந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்து எங்களை கடவுள் வச்சது வந்து ரொம்ப டிவைனாக வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படிதான்? அதே தான். என்னென்னா நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிலையுமே கடவுள் இருக்காருன்னு தான் நான் எப்போயுமே பார்க்குறது. அந்த வகையில் என்னென்னா, அந்த உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாருலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஒரு இதுக்காக என்னோடய வாழ்க்கையில் நடந்ததை நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு வீடு ஆரம்பிப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக, அதுக்கப்புறம் அது பார்த்தா நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அதுக்காக மெனக்கெடுவாங்க, அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. நம்ம அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்குமே கூட அவர் எல்லாத்தையுமே நிறைவாக கொடுத்துட்ருக்காரு. அதனாலே எனக்கு வந்துட்டு நான் கேட்ட எல்லாமே இது வரைக்கும் அவர் அடுத்தடுத்துன்னு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். நிச்சயமாக இன்னும் செய்வார். அதே போல் நம்மளையும் செய்ய வைப்பாருங்கிறதுல எனக்கு எப்பொழுதுமே நம்பிக்கை உண்டு. ஆமாம், இது இன்னொன்று மட்டும் எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஆன்மீகத்தை வந்து உணர்ந்து தரணும் அப்படிங்கிறனால ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சில இடங்களில், இருந்தாலும் இங்கே சொல்கிறது ரொம்ப சரியாக இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. என்னென்னா, இது அதே மாதிரி தான் சூப்பர் சிங்கர் பயணத்துக்கு முன்னாடி நாங்கள் அந்த புரட்டாசி மாதம் பெருமாள்
பெருமாள் வழிபடுறது வந்து ரொம்ப பயங்கரமாக அந்த 1 மாதம் முழுக்க நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்து சனிக்கிழமைகளெல்லாம் வந்து பஜனை பாடி அந்த மாதிரி கடவுளை வந்து வழிபடுறது வழக்கம். அப்போ அந்த கடைசி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பெருமாளை சாட்டி திண்டுக்கல் பக்கத்தில் நிலக்கோட்டைன்னு ஒரு ஊர், அங்கே இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். பெருசாக வந்து பெருமாளை சாட்டி நைட்டில் இருந்து ஆரம்பித்து விடிய வரைக்கும் நாங்கள் பக்தி பாடல்களை பாடி காலையில் வந்து பெரிய கோபுரம் மாதிரி அப்படியே சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு சாமி ஆடி சாமி கும்பிட்டு அந்த பொங்கலை வந்து நாங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். இது வந்து எப்போவுமே வருஷம் நடக்கும். அப்போ ஒரு வருஷம் வந்து அந்த பெருமாள் நிற்க வச்சுருந்தாங்க. எனக்கு அது பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, அவருக்கு வந்து ஒரு ஆர்ச் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, டெம்பரவரி பெருமாள். அவர் அந்த நாள் மட்டும்தான் அவர் அலங்காரம் செஞ்சு வச்சுருப்பாங்க, அடுத்த நாள் வந்து அவரை இது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பெருமாளுக்கு வந்து இந்த ஆர்ச் இல்லையே, இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படியே கோயில் மாதிரியே இருக்குமேன்னு தோணுச்சு மனசில். ஆனால் எனக்கு தோணுச்சு அந்த ஆர்ச் செய்யணும்னா கொஞ்சம் அதிகமான செலவாகும்ல, அது நம்மள்ட்ட இப்போ இல்லை. ஒருவேளை பெருமாள் அடுத்த வருஷம் இந்த ஆர்ச் செய்கிற அளவுக்கு என்னை பெரிய ஆள் ஆக்கிட்டாருன்னா நான் அதை செய்கிறேன் அப்படின்னு நான் சும்மா அது ஒரு விளையாட்டுத்தனமாக தான் நான் வேணுனேன். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் வந்து செய்கிறத விட ஒரு பல மடங்கு பணம் என் கையில் கொடுத்துருந்தாரு. ரொம்ப மனசார நாங்கள் வந்து அடுத்த வருஷமே நாங்கள் வந்து அந்த ஆர்ச் வந்து செஞ்சு கொடுத்தோம் அந்த வழிபாட்டுக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆன்மீகம் வந்து எங்களோட ரொம்ப ஊறிப்போன ஒரு விஷயம் அது. அதனால் குலதெய்வங்கிறது நம்மளுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி அவங்க. அதனால் நிச்சயமாக எல்லாருமே உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த கடவுள் பக்தி இருக்கவங்க எல்லாருமே குலதெய்வ வழிபாடை மறக்காமல் பண்ணுங்கள். ஆன்மீக கிளிட்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.